நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சென்னை நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை சென்னையில பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா உங்களுக்காக நாங்க தொகுத்து வழங்க போறோம். ஒவ்வொரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு இருக்கும். திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, கோயில்பட்டினா கடலை மிட்டாய், மதுரைனா மல்லின்னு இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்னு ஸ்பெஷலா இருக்கும். ஆனா ஒரு ஊரே ஸ்பெஷலா இருக்குதுன்னு சொன்னா அது கண்டிப்பா நம்ம சென்னை தான். அதை மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, என்ன விட்டா நான் நாள் முழுக்க உட்காந்து லிஸ்ட் போட்டுட்டே இருப்பேன். அதனால்தான் நம்ம டீம் கியூட்டா சென்னையை பத்தின ஒரு வீடியோவை ரெடி பண்ணிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாம். சென்னை பட்டணம் இல்ல மெட்ராஸ் இல்ல சென்னை. இந்த பேர் மட்டும் இல்ல, மழை, வெயில், புயல், வெள்ளம், தண்ணி கஷ்டம், எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இது மறுக்க எழுந்து நிற்கும். அதான் நம்ம சென்னை. இங்க பஞ்சாபையோட வந்தவங்கள அரசியல்வாதி, சினிமாக்காரன், ஆட்டோக்காரன், பிசினஸ் மேனு, ஐடி எம்ப்ளாயின்னு வசத்தம். ஆமாங்க, வந்தவனை எல்லாம் வாழ வைக்கும். அதான் நம்ம சென்னை. இங்க சினிமா பிடிச்சவனுக்கு கோடம்பாக்கம், பிளைட் பிடிக்கணுமா மீனம்பாக்கம். இங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஈசிஆர், ஆபீஸுக்கு ஓஎம்ஆர், ஷாப்பிங்க்கு டி நகர், வீக்கெண்டுக்கு அண்ணா நகர், பீச்சுக்கு பெசர் நகர். ஜாதி, மதம், நிறம் இது எதுவுமே இல்லாம வீசுற ஒரே மண் வாசனை நம்ம சென்னை. சென்னையை பத்தின ஒரு வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில அரை மணி நேரத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத நச்சுன்னு 4 வரியில சொல்லிடுறேன். வருஷம் 10 தோண்டிய பள்ளம் மூடிய பாடில்லை. முடியாத மழைநீர் வடிகால் பணி முடிவுக்கு வருவது எப்போது? விதவிதமா ரெடியாகும் விநாயகர் சிலைகள். புக் பண்ணா பார்க்கிங். சென்னையில புது ஐடியா. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சென்னையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, சென்னையோட மக்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் முதல்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். அந்த வகையில நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாமானியரின் குரல் பகுதி. பருவமழை காலம் தொடங்க இருக்கிறதுனால அதுக்கான முன்னேற்பாட்டு பணிகள், அதாவது இந்த கால்வாய தூர்வாரது, மழைநீர் சேமிப்பை அமைக்கிறது அப்படிங்கிற பணிகள்லாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட சென்னையோட முக்கியமான ஒரு இடத்துல அந்த பணிகள், அதாவது மழைநீர் வடிகால் அமைக்கிற பணிகள் அப்படிங்கிறது இன்னும் மந்தமா தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த இடம், அங்க இருக்கிற மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க செய்தியாளர் அருணா. பருவமழை தொடங்க இன்னும் 2 மாசத்துக்கும் குறைவா தான் இருக்கு. எப்பவுமே மழை காலத்துல சென்னைக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதை ஒட்டி பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மாநகராட்சி செஞ்சுட்டு வந்தாலும் சில இடங்கள்ல வேலைகள் மந்தமா தான் நடந்துட்டு இருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல மழை வெளுத்து வாங்கிட்டு வருதுங்க. அடுத்ததா தமிழகத்திலயும் மழை பருவ காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தமிழகத்துல மழைநீர் வடிகால் பணிகள் அனைத்து இடங்கள்லயும் முழுமையா நிறைவடைஞ்சிருச்சா கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நம்ம இப்ப இருக்கக்கூடிய சாலை மயிலாப்பூர் சிவசாமி சாலை. இந்த சாலையில அந்த சாலை முழுக்கவே மிகப்பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. இதனால போக்குவரத்திற்கும் மாணவர்களுக்கும் இது மிகுந்த இடையூறா இருக்கு. இந்த பகுதியில விவேகானந்தர் கல்லூரி இருக்கிறதால மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதா சொல்றாங்க. இந்த பகுதி மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமாங்க. இதே ஏரியா தான் நாங்கள் 15 வருஷமா வேலை பார்க்குறோம். இந்த பள்ளம் தோண்டி எப்படியோ பள்ளம் தோன்றதுக்கு எப்படியோ 1 மாசம் ஆச்சு. ஆனால் இந்த பள்ளம் போகிறது 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்கோ இல்லை 10 நாளோ ஆகுது.
இந்த மாதிரி இந்த தகரம்லாம் வந்து ரொம்ப எட்டவே வச்சிருக்காங்க. அதனால வந்து ரெண்டு வண்டியும் போக முடியாது. எதனா ஒரு வண்டி ஒன்று இந்த ஒன்வேல வர வண்டி வரணும், இல்லை இந்த ஒன்வேல வர வண்டி வரணும். ரெண்டுமே இதுவாக பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. சிவசாமி சாலையில மழைநீர் வடிகால் பணி ஆம வேகத்துல போயிட்டு இருக்கிறதால தினம் பல இன்னல்களை சந்திக்கிறதா சொல்றாங்க அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள். சுய ட்ரைனேஜ் ஒர்க்கு ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல லோ லேயிங் ஏரியா, அதனால மழை காலத்தில் மழை தண்ணி நிற்கும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும், ஜங்ஷன் ஆக்சுவலாக. ஸோ அதனால இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இந்த ஏரியாவில் இருக்க கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் சிரமம். பட் அவங்க இதை சீக்கிரம் முடிப்பாங்க அப்படிங்கிறது நம்பலாம். ட்ரைனேஜ் சிஸ்டத்தை உடைச்சிட்டாங்க. அதனால வந்து நம்ம லெட்ரின்லேருந்து வர்ற வேஸ்ட் பூரா வந்து ரெயின் வாட்டர் ட்ரைனேஜில் வந்து விழுகுது. இப்போதைக்கு அதை வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் பண்ணலை. அதே மாதிரி கார்பரேஷன் வாட்டர் வருது, அதையும் உடைச்சிட்டாங்க. அதில் வந்து சாக்கடை கலந்து வருது. அதனால நாங்கள் சம்பு வாட்டர் யூஸ் பண்ண முடியலை 5-6 நாளாக. ஒவ்வொரு மழைக்குமே இந்த பகுதி மிக மோசமா பாதிப்படைவதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. போன வருடம் மிக்ஜாம் புயல் அப்பெல்லாம் இடுப்பளவு தண்ணி நின்றதா இந்த மக்கள் சொல்றாங்க. இந்த மக்களோட மிக முக்கிய கோரிக்கையா போர்க்கால அடிப்படையில இந்த மழைநீர் வடிகால் பணிகளை அரசு துரிதமா செஞ்சு முடிக்கணும்ன்றதுதான் இவங்களோட கோரிக்கையா இருக்கு. புதிய தலைமுறையும் அரசுக்கு இதையே வலியுறுத்துது. புதிய தலைமுறையின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் அருணா. வர்ற 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கு இல்லையா, அதுக்காக விநாயகர் சிலைகள் எல்லாம் தயார் செய்யற பணிகள் அப்படிங்கிறது மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா கொசப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில. இது தொடர்பான விவரங்களை நமக்காக வழங்குறதுக்காக நம்ம கூட நேரலையில இணைகிறாரு செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து, விநாயகர் சதுர்த்தினாலே சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்து ஆர்வமா இருக்கும். நம்ம வீட்லயும் சரி, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரோட்ல ஊர்வலமா வர்ற விநாயகர் சிலைகளை பாக்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. சோ இந்த விநாயகர் சிலைகளை தயார் செய்யற பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மும்முரமா நடந்துகிட்டு வருது? அதிகபட்சம் விநாயகர் சிலைகள் எவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கு? அதோட விலை நிலவரம் எல்லாம் என்னவா இருக்கு? தயார் செய்யறவங்க என்ன சொல்றாங்க விக்னேஷ் முத்து? ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுவதுதான் விநாயகர் சதுர்த்தி. இந்த வருடத்திற்கான விநாயகர் சதுர்த்தி வருகிற 7ஆம் தேதி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தினா ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லம் மட்டுமல்ல, பொது இடங்களிலும் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில சென்னையில இருக்கக்கூடிய பொதுமக்கள் விநாயகர் சிலையை வாங்குவதற்கு வசதியாக சென்னை கொசப்பேட்டையில இப்ப பாருங்க ஏராளமான விநாயகர் சிலைகள் நேரடியாக வைக்கப்பட்டிருக்கிறது. 1 அடியிலிருந்து அதிகபட்சமா 10 அடி வரைக்கான விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு மண் மற்றும் காகித கூழ்களால் விநாயகர் சிலைகள் என்பது தயாரிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவராஜ் இந்த காட்சிகளை தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக முன்னாடி ஆந்திராவில் தான் இந்த சிலைகள் செய்யப்பட்டு பெரிய அளவிலான சிலைகள் இங்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிறிய ரக சிலைகள் மட்டும்தான் இங்கு கொசப்பேட்டையில தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலைகள் நம்ம நேரடியா பார்க்கலாம். களிமண்ணான சிலை வடிவமைப்பாளர் தற்பொழுது செஞ்சிட்டு இருக்காங்க. நாம இப்ப நேரடியா அதனுடைய விற்பனையாளர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். விநாயகர் சிலைனாலே கொசப்பேட்டை தான். இந்த வருஷம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னன்னா அந்த நெருக்கத்தில் தான் வராங்க. முன்கூட்டி ஒரு மாதம் முன்னே புக் பண்ணுவாங்க என்னென்ன வேணும்னு. இப்போ அப்படி இல்லை, நாளைக்கு விநாயகர் இன்னைக்கு தான் வராங்க. வியாபாரம் வந்து ரொம்ப சுலவாக தான் போதும். நாலுலேருந்து தெரியும் எப்படி போகுதுன்னு தெரியும். ரேட் எவ்வளோ சார்? இப்போ ஒரு அடி ரேட் எவ்வளவு? அதிகபட்சமாக எவ்வளோக்கு விற்கிறோம்? 40 ரூபாயிலேருந்து 1500 பிள்ளையார் இருக்குது. 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 400 ரூபா, 1500 லாஸ்ட் இருக்கு. எங்ககிட்ட ஒரு 2 அடி 2.5 அடி வரைக்கும் நாங்கள் பண்ணி. என்ன வகையான விநாயகர் சிலை வச்சிருக்கீங்க? மண்ணில் ரெடி பண்ணி அதில் பெயிண்ட் அடித்து பட்டை போட்டு அது விற்பனை. அதுக்கு அடுத்து சூளை போட்டு மண்ணில் செஞ்சு அது கலர் பண்ணி ஆயில் கலர் வாட்டர் கலர் பண்ணி அது விற்பனைக்கு போகுது. எல்லாம் இந்த லோக்கல் தான் கிண்டி, சேதப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை அப்படி அனுப்புகிறோம் சார். அரசோட வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி எல்லாம் நம்ம பண்ணுறோமா சார்? கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிமுறை நாங்கள் பண்ணுறோம்.
நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். ஒரு பக்கம் இன்னும் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் தான் இருக்கிறது. அரசு பொது விடுமுறை வேற விட்டு இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு. இதனால விநாயகர் சிலைகளை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் ஆர்வப்பட்டாங்க. மறுபக்கம் களிமண்ணால் செய்யக்கூடிய அந்த விநாயகர் சிலைகள் செய்யும் பணி என்பது விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தளவு இந்த கொசப்பேட்டை தான் விநாயகர் சிலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. மிக முக்கியமாக சிறிய ரக சிலைகள் தான் இங்கு அதிகமாக செய்யப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கு. அந்த வகையில எந்த அளவுக்கு மும்முரமா கொண்டாடுறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. அடுத்ததாக எலக்ட்ரானிக் கழிவுகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை சேகரிச்சு மறுசுழற்சி செய்யற ஒரு முயற்சியா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்காரு. எதுக்காக இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் நம்ம சேகரிச்சு மறுசுழற்சி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் வருது இல்லையா, அதுக்கான ஆன்சரை நம்ம ரிப்போர்ட்டர் பாலா சொல்றாரு. என்னன்னு கேட்கலாம். சென்னையின் எலக்ட்ரானிக் சந்தையாக விளங்குகிற ரிச்சி ஸ்ட்ரீட்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்தியாவில் எந்த ஒரு செல்போனோ எல்இடி டிவியோ லான்ச் ஆச்சுன்னா முதல்ல விற்பனைக்கு வரக்கூடிய ஒரு இடமாக சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட் தான் இருக்கிறது. இங்கு அனைத்து விதமான எலக்ட்ரானிக் பொருட்களும் கிடைக்கிறது. பொதுவாக நம்ம ஒரு செல்போனோ அல்லது எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களோ பயன்படுத்தி முடித்த பிறகு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அல்லது குப்பைக்கு போடுறோம். ஒருவேளை அந்த எலக்ட்ரானிக் பொருட்களை குப்பைக்கு அனுப்பிட்டோம்னா அது எப்படி மறுசுழற்சி பண்றாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் நமக்கு கிடையாது. ஆனா இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் பிளாஸ்டிக் பைகளை விட மிகவும் மோசமானது அப்படின்னு கூறப்படுது. மண்ணில் மக்காத ஒரு நிலை இருக்கிறது. இந்நிலையில தான் இந்த இ வேஸ்டேஜை மறுசுழற்சி செய்வதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அதன்படி இன்று விருங்கம்பாக்கத்தில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் இ வேஸ்டேஜ் சேமிப்பு இயக்கம் என கூறப்படுகின்ற இந்த இயக்கத்தை சென்னையில் தொடங்கி வச்சிருக்காரு. இதன்படி நம்ம வீட்டில் தனிநபர்கள் பேட்டரியிலிருந்து தொடங்கி வயர் மற்றும் எலக்ட்ரானிக் இ போர்டுகளை சேகரிப்பதற்கான திட்டம் இதன் மூலமாக தனித்தனியாக பிரித்து மாநகராட்சிக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போன்று ரிச்சி ஸ்ட்ரீட் போன்ற மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தைகளில் மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளோட உறுதுணையோட இங்கிருக்கின்ற வியாபாரிகளோட ஒருங்கிணைச்சு இ வேஸ்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்குக்கு அனுப்பி அதை இ வேஸ்டேஜ் மறுசுழற்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு வராங்க. விரைவில் தமிழ்நாடு முழுவதும் எலக்ட்ரானிக் பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான சேமிப்பு இயக்கத்தை தொடங்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் முன்னணியில் இருக்கிற தமிழ்நாட்டில் இ வேஸ்டேஜ் என கூறப்படுகின்ற இந்த மின்னணு பொருட்களை மறுசுழற்சி செய்ய வேண்டியது அவசியம் என சூழலியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். சரி, ஷோல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு, குறிப்பா யாருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கரணை, கோவிலம்பாக்கம், மேனம்பேடு இந்த 3 சுற்றுவட்டார பகுதிகளில் நாளைக்கு பவர் கட் ஆக போகுது. ஸோ காலையில 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது. உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னையில நம்ம இப்ப பார்க்க போற செக்மெண்ட் வளரும் சென்னை. மக்கள் தொகை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு போற இந்த சென்னையில போக்குவரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய இடையூறு தான் இருக்கு. இப்ப நம்ம எங்கேயாவது கார் எடுத்துட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ போகணும்னு யோசிங்களேன். எங்க போறது அப்படிங்கறத யோசிக்கிறத விட கார் எடுத்துட்டு போறோமே அங்க வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் இருக்குமா அப்படிங்கறது தான் யோசிப்போம். அந்த அளவுக்கு தான் பார்க்கிங் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு தீர்வு காண்ற வகையில சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஒரு திட்டத்தை இன்ட்ரோ பண்ண போறாங்க. அந்த திட்டம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையோட பல பகுதிகளில் முறையா பார்க்கிங் வசதி இல்ல. மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல கூட சாலையோரம் கார் பைக்கை நிறுத்துற நிலைமை தான் இருக்கு. அதனால போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுறது சென்னையில வாடிக்கையான ஒண்ணுதான். இந்த பிரச்சனையை சரிக்கட்ட தான் புதிய திட்டத்தை கொண்டு வர போறாங்க கும்டா என சொல்லப்படும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம். அதாவது வீட்டில இருந்து காரை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம எங்க போறோமோ அந்த பகுதியில எங்க நிறுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி செயலியை அறிமுகம் செய்ய போறாங்க. அந்த செயலியில கார் நிறுத்துற இடத்தை முன்பதிவு பண்ணி வச்சுக்கலாம். நாம குறிப்பிட்ட நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செல்போன்ல அலர்ட் வந்துடும். இந்த சேவை இலவசமா இருக்காதுன்னு அந்தந்த பகுதிக்கு ஏத்த மாதிரி கட்டணம் இருக்கும்னு கும்டா அதிகாரிகள் சொல்றாங்க.
மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வாகனம் நிறுத்தும் இடங்களை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கிங் கொள்கைகளை வகுத்த பிறகு இதுக்கான டெண்டர் விடப்படும்னோ, இதற்கான வேலைகள் எல்லாம் 2 மாசத்துல முடிஞ்சிரும்னு கும்டா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. முதற்கட்டமா இந்த திட்டம் அண்ணாநகருக்குட்பட்ட பகுதிகளில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட இருக்கு. அதன் பிறகு சென்னையோட முக்கிய பகுதிகளுக்கும் இந்த திட்டம் கொண்டு வரப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்துல இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், அதாவது கண்காட்சியா நடத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரெடி பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, அதை நான் சொல்ல மாட்டேன், ரிப்போர்ட்டர் சுகன்யா சொல்லுவாங்க. ஜப்பான் தூதரகம் சென்னை எக்மோர் மியூசியம்ல கடந்த 1ஆம் தேதியிலிருந்து வரும் 22ஆம் தேதி வரை தினம்தோறும் காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த ஜப்பான் பொம்மைகளுக்கான கண்காட்சியை நடத்துறாங்க. இதன் மூலம் ஜப்பான் நாட்டினுடைய கலாச்சாரம், அவங்க பொம்மைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன, வரலாறு என்ன, அந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான உடைகள் உடுத்துறாங்க, அவங்களுடைய நடனம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எக்மோர் மியூசியம் மூலமா அவங்க பிரசன்ட் பண்றாங்க. நின்யான்றது டால்ஸ் இன் ஹியூமன் ஷேப். ஸோ அதுதான் நின்யா ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஈவெண்ட்டை மொத்தமாகவே ஜாப்பனீஸோட டால் கல்ச்சரையும் அவங்க ட்ரெடிஷனும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் அவங்க மூவ் ஆவாங்க. இப்போ 22 டேஸ் இங்கே நடத்துறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. இந்த டாலோட நேம் மமதாரோ. இவர் ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு கேரக்டர். இப்போ எப்படி நம்ம சிந்துபாத் கதைகளில் சிந்துபாத் தான் கதை தலைவன் இல்லைங்களா, அந்த மாதிரி இவர் ஒரு கதை தலைவன், ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு பர்சன். ஸோ இவரோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு இடத்துல பிறந்துருவாரு, அதுக்கப்புறம் ஒரு தீவை தேடி போவார், அட்வென்ச்சர் தேடி தீவுக்கு போவாரு. அப்போ கூட ஒரு குரங்கு, ஒரு நாய், அதுக்கப்புறம் ஒரு நீண்ட வால் கொண்ட ஒரு பறவையை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அப்புறம் இவரோட கையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு மூட்டை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபுல்லா ஸ்வீட்ஸ் வச்சிருப்பாராம். அந்த ஸ்வீட்ஸை அது அவர் கூட வந்த வழித்துணைக்கு வந்த அந்த குரங்கு, நாய், அப்புறம் அந்த நீண்ட வால் பறவைக்கு ஊட்டிக்கிட்டு போன மாதிரி ஒரு கதை. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 2 டால்ஸை பார்ப்போம். ரெண்டுமே நாரா நிங்கியோன்னு சொல்லுவாங்க. 2 டால்ஸ்மே ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் பிளே, நோன்ற ஒரு பிளேயோட கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற யூயா டால் ஷீஸ் அ பெர்ஃபார்மர், ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க. கியோட்டோவில் டெம்பிள்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற டால் ஷோஜோன்ற பேரு. இவங்க யாருன்னா அந்த பிளேல ஒரு யங்கான பாய்க்கு ஒரு ஜக் ஆஃப் சாக்கே பிரசன்ட் பண்ணுவாங்க. அந்த ஜக் ஆஃப் சாக்கே எப்பயுமே எம்டியே ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 67 பொம்மைகள்ல பெரும்பாலான பொம்மைகள் ஈவில் ஸ்பிரிட் நம்பிக்கை கொண்டதாகத்தான் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனா அது மட்டுமே இல்ல, பொலிட்டிக்கல் பொம்மைகளும் இங்க இருக்கு. 2ஆம் உலக போருக்கு முன்னாடி அமெரிக்காவுடனான சமாதானத்தை வலியுறுத்தி இந்த 2 பொம்மைகளை போன்ற 500 பொம்மைகளைத்தான் ஜப்பான் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இந்த கண்காட்சி சென்னை மக்கள் கிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நம்ம சென்னைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் சுகன்யா. ஆங்கிலேயர் காலத்துல சென்னையோட ஒரு பகுதி கருப்பர் நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதி இப்பவும் இருக்கு, ஆனா வேற பேர்ல. உழைக்கும் மக்களோட அடையாளமா இருந்த அந்த பகுதியோட வரலாறு என்ன அப்படிங்கறத மெட்ராஸ் அட்ரஸ் பகுதியில இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னை மக்களாக இருந்தாலும் சரி, அதே போல வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபராக நீங்க இருந்தா ஒரு முறையாவது சென்னை வந்திருந்தீங்கன்னா நிச்சயமா சென்னையில இருக்கக்கூடிய கருப்பர் நகரத்திற்கு நீங்க போயிருப்பீங்க. சுதந்திரம் காலகட்டத்திற்கு முன்னாடியே உருவான கருப்பர் நகரத்தினுடைய வரலாறு என்ன, தற்பொழுது அந்த இடம் பரபரப்பாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில எப்படி இருக்கிறது, வாங்க பார்க்கலாம். கருப்பர் நகரம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பர் நகரன்றது, அதாவது வெள்ளையர் நகரம்னு ஒன்று இருக்குது. அந்த வெள்ளையர் நகரம் எதுனா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை.
அவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து வெள்ளையர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு அது. அப்போ அதை வந்து அவங்க வந்து ஒரு தொழிற்சாலைக்காக தான் அதை உருவாக்குறாங்க. ஆனால் அது ஒரு பெரும் நிலப்பரப்பில் இருக்கிறதால அதுக்குள்ளே ஒரு 10-17 தெருக்கள், வீதிகள், குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது. அதில் போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க, பிரெஞ்சுக்காரர்கள் இல்லை, பிரிட்டிஷ்காரர்கள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய வணிக செல்வந்தர்கள்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க. முழுக்க முழுக்க ஐரோப்பியர்கள் தான். அப்போ அந்த ஐரோப்பியர்களுக்கு வந்து சேவை செய்வதற்காக மக்கள் தேவைப்படுறாங்க. அந்த மக்களை குடியமர்த்தப்பட்ட இடம் தான் கருப்பர் நகரம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1676ஆம் ஆண்டே கருப்பர் நகரம் உருவானது. புனித ஜார்ஜ் கோட்டை வடக்கு பகுதியில் இருக்கும் பாரிமுனை, மண்ணடி, 7 கிணறு, வால்டாக் சாலை உள்ளிட்ட பகுதிகளை கருப்பர் நகரமாக அடையாளப்படுத்தினாங்க. ஆங்கிலேயர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் தொழிலாளர்கள் தங்கும் இடமா கருப்பர் நகரம் இருந்தது. கருப்பர் நகரம் என்ற பெயருக்கு எதிர்ப்பு கிளம்பியதால ஜார்ஜ் டவுன் என ஆங்கிலேயர்கள் பெயர் மாற்றினாங்க. நாடு விடுதலை அடைஞ்சி 78 ஆண்டுகள் கடந்த பிறகும் ஆங்கிலேயர் உருவாக்கிய இடங்களும் கட்டடங்களும் கம்பீரமாக இருக்கு. அதனை முறையா பாதுகாக்கணும்னு கருப்பர் நகரம் நூலின் ஆசிரியர் கரண் கார்கி கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையினுடைய பழமைகளை பாதுகாக்கணும். அந்த சென்னையின் பழமை என்னன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற சிவப்பு நிற கட்டடங்கள் தான். அப்போது அந்த கட்டடங்கள் வந்து இப்போ கட்டக்கூடிய கட்டடங்கள் கூட விழுந்துடுது. ஆனால் 4 தலைமுறைக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கட்டடங்கள் இன்னமும் வந்து ஒரு பொக்கிஷங்கள் போல் அப்படியே நிற்குது. இதை பாதுகாக்கிறதின் வழியாக இந்த சென்னையினுடைய அந்த ஜனநாயக மனதை இன்னும் கூட நம்ம தக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நான் கருதுறேன். சென்னை நகரம் உருவானதில் மிக முக்கிய பங்கு இந்த இடம் இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய பாரிமுனை, வால்டாக் சாலை, 7 கிணறு போன்ற பெயர்கள் இன்னும் சென்னை நகரின் அடையாளமாகவே இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் இதனை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம சென்னை ஷோ முடிஞ்சிருச்சு, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாவும் என்கேஜிங்காவும் இந்த ஷோ உங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஷோ மறக்காம நீங்க பாக்கணும் அப்படின்னா திங்கள் முதல் வெள்ளி வரை டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு டான்னு டிவி ஆன் பண்ணி உட்கார்ந்துருங்க. ஷோவை மிஸ் பண்ணாம பாத்தலாம். அண்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியதர்ஷினி. டாடா.